அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மேசராசி நேயர்களுக்கு குரு பகவானின் வக்ர பயிற்சி வரக்கூடிய 2024 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியும் 12ஆம் இடமாகிய விரையாதிபதியுமாகிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் இப்போ சஞ்சாரம் செஞ்சு கொண்டிருக்கிறாருங்க. இந்த நிலையில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிலை அடைகிறார். இந்த வக்ர நிலை அடைஞ்சு கிட்டத்தட்ட 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த வக்ர நிலையில் இருந்து உங்களுடைய மேசராசிக்கு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுதுங்க. இந்த காலகட்டத்தில் மேசராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நல்ல யோக பலன்கள் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மேசராசி நேயர்கள் அப்படின்னா மேசத்தில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. ஏன்னா காலபுருஷ தத்துவத்திலே சொல்லிட்டோம்னா முதலாவது வரக்கூடிய ராசி மேசராசி. அப்போது உங்களுடைய ராசி எப்போவுமே நீங்கள் எந்த விஷயத்திலையும் ஒரு ஆர்வத்தோட எந்த வேலை செய்தாலும் சரி, யாருக்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை வச்சாலும் சரி, எதிர்கால தேவை திட்டங்களை நீங்கள் இதுதாங்கிற ஒரு முடிவெடுத்து செய்யக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் கண்டிப்பாக மனதார இந்த நேரத்தில் செய்யணும்னா செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வீரியமான ராசி தான் மேசராசி. இந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு கடந்த காலங்கள் சொல்ல போனோம்னா உங்களுக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான், அந்த சனி பகவான் இருந்து 3ஆம் பார்வையாக ஜென்ம ராசியை பார்த்துட்டு இருந்தது. அதுக்கு முன்னால் பார்த்தோம்னா இந்த குரு பகவானே கூட ஏன்னா தனக்காரகன் சொல்லக்கூடிய ஒரு தனம், அது மட்டும் இல்லை புத்திரக்காரகன். ஆனால் 9 நவக்கிரகங்களே பார்த்துட்டோம்னா குரு பகவான் தாங்க ஒரு யோகக்காரகன், முழு சுபர் கிரகம். இந்த குரு பகவான் ஒரு இடத்தில் இருந்தாலோ அல்லது அந்த குரு பகவான் கரெக்டாக ஒரு நல்ல இடத்துல இருந்து ஒரு நல்ல ஸ்தான பலம், ஒரு பார்வை, 5, 7, 9 இந்த ஸ்தானம் பார்வையில் நமக்கு ஒரு சுப இடத்தை பார்த்தாலும் கண்டிப்பாக குரு பார்க்கின் கோடி புண்ணியம். அந்த மாதிரி ஒரு யோகங்களை நமக்கு ஒரு பொருளாதார வெற்றின்னு சொல்லக்கூடிய, தொழில் முன்னேற்றம் சொல்லக்கூடிய, ஒரு குடும்ப மகிழ்ச்சின்னு சொல்லக்கூடிய, அது மட்டும் கிடையாதுங்க. ஒரு நல்லது அப்படின்னா ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு வீடு வாங்கக்கூடிய ஒரு விஷயம், அதே மாதிரி ஒரு இடம் இருந்தால் கூட ஒரு விரயம் பண்ணிட்டு ஒரு சுப செலவுகள் பண்ணினாலும் இந்த குருவர்கள் நமக்கு வேணுங்க. எந்த மாதிரி சொல்ல போனோம்னா இந்த குரு பகவானுக்கு ரொம்ப பெருமைகளை நம்ம எடுத்து சொல்லலாங்க. அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பாக்யாதிபதி இப்போ 2ஆம் இடத்தில் தனஸ்தாரகன் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. இந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கிற போது 2ஆம் இடங்கிறது வாக்கு, அது மட்டும் கிடையாது பண வரவு, அடுத்தது பார்த்தோம்னா குடும்பம், கல்வி, இது எல்லாமே 2ஆம் இடம். அந்த ஸ்தானத்தில் இப்போ குரு இருக்கிறது ஒரு நல்ல நிலையாகத்தான் இருக்குதுங்க. ஆனால் இதுக்கு முன்னால் பார்த்தோம்னா உங்களுக்கு ஜென்மத்தில் இருந்தது, இந்த மே மாதத்துக்கு முன்னால் ஜென்மத்தில் 1 வருஷ காலகட்டம் இருந்தது. உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு ஒரு நிலையான எந்த ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்காது. சில விஷயங்கள் நீங்கள் முயற்சி எடுத்திருப்பீங்க, அந்த முயற்சிகள் சரியாக செஞ்சு முடிக்க முடியாத சில ஒரு தடுமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். சிலருக்கு பார்த்தோம்னா இருந்த இடத்த விட்டுட்டு நான் இடம் மாறிட்டேன், ரொம்ப வருஷமாக ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க, அந்த வேலை பறிபோகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டுருச்சு. இந்த நேரத்தில் சிலருக்கு பார்க்கும்போது அடுத்த கட்டத்துக்கு நான் முயற்சிகள் எடுத்தேன், சொல்கிற அளவுக்கு சிறப்பாக அமையலை. இன்றைக்கி எதிர்பார்ப்பில் தான் போயிட்டுருக்குதே நேரம், ஆனால் நான் நினச்ச மாதிரி சாதிக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலை எல்லாமே கடந்த காலத்தில் மேசராசி நேயர்களுக்கு இருந்தது உண்மைதாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிலை அடையும் போது கண்டிப்பாக இதனால் உங்களுக்கு சில விஷயங்கள் அப்படின்னா பணம் வரவு சம்மந்தப்பட்ட ஒரு தடைகளான சில விஷயங்கள், ஒரு காரியத்தை எடுத்து
கைகூடாமல் ரொம்ப நாள் தள்ளி போயிட்டே இருக்குதுங்க. ஒரு திருமண விஷயமே எடுத்துங்க, சரியாக பண்ணி முடிக்க முடியல, செஞ்சு முடிக்க முடியல. எத்தனையோ இடத்துல பெண் பார்க்குறோம், கரெக்டாக பொருத்தம் இருந்தால், அதாவது பொண்ணு பிடிக்கல, பெண் நல்லா இருந்தால் ஜாதகம் பிடிக்கல, ஜாதகம் இருந்தால் எல்லாம் ஒத்து வந்தாலும் நெருங்கி வர நேரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் தடையாகி போச்சுங்க. அப்படின்னு இருந்தால் ஒரு காலகட்டங்கள் மாறி இப்போ வரக்கூடிய இந்த வக்ர நிலையில் நிச்சயமாக உங்களுக்கு சில நல்ல விசேஷங்கள் பண்ணக்கூடிய பாக்கியங்கள் கண்டிப்பாக ஏற்படும். கடந்த காலத்தில் எவ்வளோ நம்ம ஒரு முயற்சிகள் எடுத்து பலன் அடைய முடியலையோ அந்த பலன் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வரக்கூடிய அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து பார்த்துட்டோம்னா நிச்சயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய பலன்கள், அதாவது காரியங்கள் பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்போகுதுங்க. அதே சமயத்தில் சிலருக்கு பார்த்தோம்னா நல்லா படித்து முடிச்சுட்டுங்க, அந்த படிப்பு முடிச்சது ஒரு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தேன், ஆனால் எந்த இடத்துலையும் நிரந்தரமாக ஒரு இடத்துல இருந்து வேலை செய்ய முடியலைங்க. வேலை சர்வ சாதாரணமாக நம்மக்கிட்ட நல்ல திறமை இருக்குது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இருக்குது, ஆனால் அந்த அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு அமையலை அப்படின்ட்டு மேசராசினியர்கள் சிலர் வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குதுங்க. ஆனால் இந்த நிலை மாறி கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், வாழ்க்கைக்கு ஒரு துணை. அப்படின்னா ஒரு திருமணம் தடைகள் இருந்தால் கண்டிப்பாக தடைகள் நீங்கி, அதாவது ஒரு நல்ல இடத்துல ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல விசேஷங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க. இன்னொன்று சொல்ல போனோம்னா இந்த 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம். சிலருக்கு பார்த்தோம்னா குடும்பத்தில் அமைதி இல்லைங்க, எவ்வளோ நம்ம 4 பேர் மத்தியில் ஒரு கண்ணியமாக கௌரவமாக நல்லா வாழ்ந்தோம், இப்போ பார்த்தோம்னா பண நெருக்கடிகள் அதிகமாகி போச்சு. அதாவது எந்த ஒரு முடிவுகள் எடுத்தாலும் வர பணம் செலவாகிறதுனாலையும் தேவையில்லாத சில கடன் பிரச்சனைகள் உருவானதுனாலையும் அதனால் நம்ம எதையை செய்தாலும் நெருக்கடிகளாக இருக்குது. அதனால் ஒரு அமௌண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு காரியத்தை செய்யலாம், ஒரு வேலையை தேடலாம், அடுத்தது பார்த்தோம்னா ஒரு சொந்தமாக கூட ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்ட்டு பல எஸ்டிமேட்டுகள் போட்டு வைக்கிறேங்க. ஆனால் பொருளாதார விதத்தில் நம்மளால் எதையுமே சாதிக்க முடியாத ஒரு நெருக்கடிகள் கடந்த இந்த 1.5 வருஷத்துலேருந்து அந்த மாதிரி தான் இருக்குதுங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த அக்டோபரில் இருந்து பார்த்துட்டோம்னா நிச்சயமாக வரக்கூடிய பிப்ரவரி, அதாவது 4ஆம் தேதி வரைக்குமே இந்த ஒரு இடைப்பட்ட காலகட்டத்துக்குள்ள தொழில் ரீதியில் புதிய தொழில் தொடங்கிறது, புதிய தொழில் முறையில் நாம் இன்னும் அது டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே தானாக ஏற்படுங்க. நிச்சயமாக அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்திங்கன்னா நமக்கு ஒரு பணமே வரக்கூடிய நிலை இல்லை, ஒரு இடத்துல கொடுத்தோம் கை சேர மாட்டேங்குது, ரொம்ப நெருக்கடிகளாக இருக்குது, எப்போ கைக்கு வரும்னே தெரிய மாட்டேங்குது, நம்ம பணம் கொடுத்துட்டு இன்றைக்கி நாம் தடுமாறிட்டு இருக்குங்க. அதே நேரத்தில் ஒரு கடனை வாங்கினாலும் கடன் கட்ட முடிய மாட்டேங்குது, நம்பிக்கை நாணயம் சம்மந்தப்பட்ட விதத்தில் கூட அளவுக்கு இப்போ இல்லை. இதனால் குடும்பத்திலையும் மன வருத்தங்கள் ஏற்படுது. அதுதான் இந்த ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில், அதாவது பணவரவு நல்லா இருக்கும், புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும், தூர பிரயாணங்கள், ஒரு இடத்துல இருந்து வேலை செய்து அதாவது சிறப்பாக இல்லை, நான் கொஞ்சம் இடம் மாறி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு நிச்சயமாக மேசராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவான் வக்ர நிலை ஒரு அற்புதமான ஒரு காலமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கடினமான முயற்சிகள் நீங்கள் எடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கைக்கு எட்டிய சில விஷயங்கள் கண்டிப்பாக அது நீண்ட காலத்துக்கு தேவையான ஒரு வாய்ப்புகளாக உங்களுக்கு அமையுங்க. இந்த சொன்ன பலன்கள் அனைத்துங்க கோச்சார பலன், உங்களுடைய ராசி சந்திரனை வச்சு நம்ம சொன்னதுங்க. இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் லக்னம் என்ன, அதாவது இப்போ என்ன தசா புத்தி நடக்குது, இந்த தசா புத்தி நாதனுடைய பலம் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன அப்படிங்கிறதுனால, அதாவது உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இது 3ஐயும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை தெரிஞ்சு, அதே சமயத்தில் இனி வரக்கூடிய கண்டிப்பாக எதிர்காலம் மேசராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சுகமான மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய வேண்டும்ங்கிற வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.